ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஈஸியான நல்ல டேஸ்டியாக செய்யக்கூடிய வெஜிடபிள் மோமோஸ் தான். அது கூடவே நல்லா காரசாரமான சட்னி, மோமோஸ் சட்னி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நம்ம மோமோ செய்கிறதுக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். நான் ஒரு கிண்ணம் எடுத்திருக்கேன். அதில் 1 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதோட 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் வெண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். இதை எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா இன்றைக்கி நம்ம எடுத்திருக்க அளவு ஒரு 15 மோமோஸ் கிட்ட வரும். இப்போ நம்ம மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இதை ஒரு துணி போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 1/2 hour ஊறட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம மோமோஸ் சட்னி ரெடி பண்ணிடலாம். நான் ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இதோட 2 தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 4-5 வரமிளகாய், உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 5-6 பல்லு பூண்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நான் மறுபடியும் ஒரு கடாய் எடுத்துருக்கேன். கடாய் ஹீட் ஆனதும் இதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் இஞ்சி, 4 பல்லு பூண்டு, ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இஞ்சியும் பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 20 செகண்ட் இஞ்சி பூண்டை நல்லா வதக்கிக்கங்க. இப்போ இதோட கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். 1 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதோட நான் 1 கப் அளவு கோஸ், அதாவது துருவி வச்சுருக்கேன், அந்த கோஸ் சேர்த்துக்கலாம். நம்ம எந்த கப்பால் கோஸ் எடுத்தோமோ அதே கப்பால் 1/2 கப் கேரட், அதையும் துருவி சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட பட்டாணி, உங்களுக்கு என்ன காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. காய் ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. நம்ம துருவி சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரம் வெந்துடும். 1 நிமிஷம் மட்டும் வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ காய் நமக்கு நல்லா வதங்கிடுச்சு. இதில் காரத்துக்கு தேவையான அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதோட டார்க் சோயா சாஸ் நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சோயா சாஸ் இல்லைன்னா நீங்கள் சேர்க்க தேவையில்ல. மிளகுத்தூளை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட வெஜ் மோமோஸ்க்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ மாவு 1/2 hour ஊறிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதை ஒரு சப்பாத்தி கட்டையில் மாற்றி நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு மாவு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இதை நல்லா உருட்டி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. ரொம்ப பெருசாக வேணால், நமக்கு சின்னதாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இந்த சைஸ்க்கு பிடிச்சிக்கோங்க. இப்போ இதே போல் நம்ம எல்லா உருண்டையும் பிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம எல்லா உருண்டையும் பிடிச்சாச்சு. இதை ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம பிடிச்சி வச்ச ஒரு உருண்டை எடுத்து நல்லா உருட்டிக்கங்க. உருட்டி விட்டு நல்லா அழுத்திட்டு மைதா மாவில் நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. இதை நம்ம எப்போவும் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. மொத்தமாக தேய்க்க வேணாம், மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. இப்போ நம்ம நல்லா தேய்ச்சாச்சு. இந்த அளவுக்கு நல்லா மெலிசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலாவை 1 ஸ்பூன் வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம மடிக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம எப்போவும் ஃப்ளிட் மடிப்போம்ல, சாரி ஃப்ளிட் மடிக்கிற மாதிரி நல்லா மடிச்சுக்கோங்க. இதே போல் நம்ம எல்லா பக்கமும் ஃபுல்லாக மடிச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் மடிச்சாச்சு. நல்லா எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா ஒரு சுற்றி விட்டு அழுத்தி விடுங்க. இப்போ இதே மாதிரி நல்லா சுற்றி விட்டு நல்லா அழுத்தி விட்டுருங்க. அவ்வளோதான், நமக்கு வந்து மோமோஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை பிளேட்டில் வச்சுக்கலாம். இதே போல் நம்ம எல்லாத்தையும் பிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம செகண்ட் மெத்தட் பார்க்கலாம். அதுலேயே அதே போல் நம்ம மாவை எடுத்து நல்லா தேய்ச்சிக்கலாம். இப்போ நம்ம நல்லா தேய்ச்சாச்சு. இதில் 1 ஸ்பூன் நம்ம மசாலா வச்சுக்கலாம்.
நம்ம முன்னாடி எப்படி மடித்தோமோ அதே போல் தான் அந்த ஃப்ளிட்டுக்கு மடிக்கிற மாதிரியே மடிச்சுக்கலாம். ஆனால் பாதி மட்டும் மடிச்சுக்கோங்க, ரொம்ப மடிக்க வேணாம். நல்லா மடித்து விட்டு அழுத்தி விடுங்க, அப்போ தான் எடுக்காமல் இருக்கும். இப்போ நம்ம பாதி அளவுக்கு மடித்தாச்சு. இதை ரெண்டையும் நல்லா ஒட்டி விட்டுருங்க. இப்போ மீதி இருக்கிறது வெறும் எம்டியாக இருக்கும், அதையும் சேர்த்து ஒட்டி விட்டுருங்க. இது ஒரு டிசைனாக நல்லாயிருக்கும் நமக்கு. பாருங்கள், அவ்வளோதான், செகண்ட் டிசைன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தேர்டு மெத்தட் பார்த்துடலாம். அதே போல் தேய்ச்சி எடுத்தாச்சு. இதில் 1 ஸ்பூன் மசாலா வச்சுக்கலாம். இதை அப்படியே நம்ம ரெண்டாக மடித்து விட்டுறலாம். மடித்து விட்டு ஓரத்தை நல்லா அழுத்தி விட்டுருங்க. இப்போ நம்ம நல்லா அழுத்தியாச்சு. இதை 2 கார்னரையும் ஒன்றா சேர்த்து நல்லா அழுத்தி ஒட்டி விட்டுறலாம். இந்த போல் அழுத்தி ஒட்டி விட்டுருங்க. நமக்கு 3வது மெத்தடு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு என்ன மாடலில் பிடிக்குமோ, உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் தோணுதோ அது மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். இது நம்மளோட விருப்பம்தான். இப்போ நான் ஒரு இட்லி பானையில் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும், நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ நீங்கள் இட்லி தட்டை எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் நல்லா எல்லா குழியிலையும் தடவிக்கலாம். உங்கள்கிட்ட ஸ்டீமர் பிளேட் இருந்ததுன்னா நீங்கள் அதில் கூட வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச மோமோஸ் எல்லாத்தையும் பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. தண்ணி இங்கே நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்ச இட்லி பிளேட்டை எடுத்து வச்சுக்கலாம். இதை ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நமக்கு மோமோஸ் நல்லா வெந்துருச்சு. மோமோஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். இப்போ நம்ம எல்லா மோமோஸும் பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு. நம்ம சட்னி ரெடி பண்ணிடலாம். நான் ஒரு மிக்சர் ஜார் எடுத்திருக்கேன். நம்ம வேக வச்ச தக்காளி, மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சா போதும். நம்மளோட சட்னி ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட சூப்பரான மோமோஸ் அண்ட் சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.